நாங்கள் ஆர்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பேக்கேஜஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம மலேசியா, தாய்லாந்து இது வந்து யாருமே கொடுக்க முடியாத பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் வீசா ப்ராசஸ் எல்லா கண்ட்ரிக்கும் வீசா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் எல்லா ஃப்ளைட் டிக்கெட்டுமே நம்ம வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்லைன் சைட்லேருந்து ஜஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து கால் பண்ணால் ஏர்லைன் சைடு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணீங்கன்னா என்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் கொடுங்க, நாங்கள் டிக்கெட்டுக்கான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழகத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் +2 மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் அறிஞ்சதும் அடுத்த நாள் வந்து எம்பி கனிமொழி அக்கா வந்து போயிருக்காங்க. சொந்த தொகுதி அங்கே போயிருக்காங்க. ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது அந்த ஊர் மக்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் இவங்களால பதில் சொல்ல முடியல. ஏகப்பட்ட கேள்விகளை முன் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலும் எங்ககிட்ட இல்லை. ஓகேங்களா? அங்கேருந்து வந்து அவங்க எஸ்கேப் தான் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதவர்ஜினா சாரம் போயிட்டு அங்கே மீட் பண்ணியிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ ரீசன்ட் டேஸில் ஏகப்பட்ட கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது. உங்களுக்கே தெரியும், டெய்லி நியூஸில் கண்டிப்பாக இது வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திமுகவை சேர்ந்த சில இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே நடந்தாலுமே வந்து நாங்கள் தான் பொறுப்பான்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் தான் சார் பொறுப்பு, நீங்கள் தான் மேடம் பொறுப்பு. ஏன்னா இது உங்கள் ஆட்சி, நீங்கள் தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நீங்கள் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது இதுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல. பாதுகாப்பே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லி யாருமே வந்து நீங்கள் மார்த்தாட்டி சொல்லிக்க தேவையில்லை. ரொம்ப ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இது போன்ற அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது அனைத்து மக்களின் கோரிக்கையும் சரி, அனைத்து கட்சிகளின் கோரிக்கையுமே அதுதான். அரசியலுக்காக பேசுகிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்றீங்க. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. அரசியலுக்காக பேசதான் நினைக்காதீங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு பெண்களுக்கு நடக்கிற அசம்பாவிதம் தான் இது. ஸோ இதுக்கான நெறிமுறைகளை தமிழக அரசு சீக்கிரமாக கொண்டு வரணும். ஆட்சி முடிகிற டைமில் அறிவிக்கிற திட்டங்கள் 5000 10,000லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அதை விட முக்கியம் பெண் பிள்ளைகளின் உயிர், ஒரு குடும்பத்தாரின் உயிர். ரீசெண்ட் டேஸில் கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். அதனால தான் இதை போன்ற அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னுட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தயவு செஞ்சு நம்மளோட பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கான நம்ம பாதுகாப்புக்கான ஆட்சி இன்னும் அமையலைன்றது வந்து 100க்கு 100 உண்மை. ரவுடிசமாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், திருடாக இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ரீசண்டாக நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கு ஏற்படுற வலிகள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்பவே. அப்புறம் வந்து 41 43 குழந்தைகள் உட்பட சத்துணவு சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா வாந்தி மயக்கம். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் அரசியலாக போய் பார்க்கக்கூடாது. அப்படி தான் வைஷ்ணவின்றவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் போது எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? எல்லா மக்களுக்குமே கோவம் வரும். இதை வந்து நீங்கள் பெருமையாக நினச்சி போட்டுட்ருக்கீங்க. வைஷ்ணவி உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல, எவ்வளோ பெட்டி வாங்கினீங்கன்னு தெரியல, சரிங்களா? மற்றவங்களோட உயிரில் விளையாடாதீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவங்கள வந்து நீங்கள் ஆபாசமாக சித்தரிக்கிறது மாதிரி இது, ஓகேங்களா? டிடி அக்கா வந்து பேசுனாங்க. சாம்பார் சதத்துக்கு அவங்க பண்ண ப்ரமோஷன் இருக்கு வேறு லெவல். ஸ்டேஜில் ஏறினா போதும், சிஎம் சார் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படி பண்ணீங்களே சூப்பராக இருந்துச்சு சார், இன்னொரு முறை பண்ணுங்கள் சார்ன்ட்டு. அதுக்கு அவரும் பண்ணார் பாருங்கள், வேறு லெவல். இதெல்லாமா உங்களுக்கு கேட்டோம்? நல்ல ஆட்சி கேட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களை மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்காங்க. என்ன மக்களே, நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே? ஆட்சி மாற்றம் எல்லாருக்கும் தேவை. யாராருக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தை எந்த வகையில் கொண்டு வரலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி.